ஹலோ சில்ட்ரன், போன வீடியோவில் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்டில் வெயிட்டை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹவு ஹெவி அண்ட் ஹவு லைட். எப்படி ஹெவினா என்னது, வெயிட் அதிகமாக இருக்கிறது தான் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். லைட்டாக இருக்கிறதுனா வெயிட் கம்மியாக இருக்கிறது லைட்டாக இருக்கும் இல்லையா. ஹெவியாக இருந்தால் நம்மளால் தூக்க முடியாது இல்லையா. லைட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம தூக்கிடுவோம். ஏன்னா அதில் வெயிட் கம்மியாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக அதை தூக்க முடியுது இல்லையா. ஸோ அதை பற்றி இங்கே பார்க்கலாம். What do you mean by heavy and light? Look at the picture. Which is heavy, which is light? Monkey is heavy? No. Monkey is light. Elephant is heavy. எப்படி கண்டுபிடிச்சிங்க இதை ஹெவி அண்ட் லைட்னா? லைட்டாக இருக்க மங்கி மேலே வந்துடுச்சு இல்லையா. நீங்கள் எல்லாருமே இந்த சீசா விளையாண்டுருப்பீங்க இல்லையா. அதே தான் இது. ஹெவியாக இருக்க எலிஃபண்ட் என்னாச்சு, கீழே வந்துடுச்சு. அப்போ எப்போவுமே லைட்டாக இருக்க பொருள் இந்த சீசாவில் மேலே போயிடும், வெயிட்டாக இருக்க பொருள் கீழே வந்துடும் இல்லையா. What things you put inside your school bag? Pencil box, books, notebook. Lunch box, water bottle. List down the items from light to heavy. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, என்னென்ன பேக்கில் வைப்போம்னா அந்த இதில் எது லைட்டு அப்படிங்கிறத நம்ம அதனுடைய வெயிட் பிரகாரம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னது வரும், நோட் புக். செகண்ட் ஒன் pencil box. Third, lunch box. Fourth one, water bottle. Fifth one, book. ஃபஸ்ட்டு அந்த நோட் புக்குங்கிறது பென்சில் பாக்ஸை விட வெயிட் கம்மி இல்லையா. அப்புறம் வெயிட் கம்மியானது எது, லஞ்ச் பாக்ஸை விட பென்சில் பாக்ஸ் வெயிட் கம்மி. வாட்டர் பாட்டிலை விட லஞ்ச் பாக்ஸ் வெயிட் கம்மியாக இருக்கும் இல்லையா. இப்போ புக்குங்கிறது வாட்டர் பாட்டிலை விட அதிகமான வெயிட். புரிஞ்சுதா, எது லைட்டு எது ஹெவினோ. வாட் இஸ் வெயிட்? வெயிட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹெவினஸ் ஆஃப் ஆன் ஐட்டம். வெயிட்டுங்கிறது ஒரு பொருளுடைய ஹெவினஸ் மீன்ஸ் அதாவது கணம். ஒரு பொருளுடைய கணம் என்னங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வெயிட். ஹெவியர் இஸ் த ஐட்டம், மோர் இஸ் இட்ஸ் வெயிட். ஹெவியர்னா ஒரு பொருளுடைய அதிகமான வெயிட்டை தான் ஹெவியர்னு சொல்கிறோம். லெஸ் ஹெவி இஸ் த ஐட்டம், லெஸ் இஸ் இட்ஸ் வெயிட். லெஸ் ஹெவி அப்படின்னா அதாவது கம்மியான வெயிட் கம்மியாக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், லெஸ் ஹெவி அப்படின்னு சொல்கிறோம். லைட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா, அதான். இப்போ வெயிட்னா என்னன்னு புரியும். How do we weigh? Weighing is done by using a balance to measure the weight upon object. Measure the weight upon object அப்படின்னா ஒரு பொருளுடைய வெயிட்டை கணக்கிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எடை போடுவோம். எதை யூஸ் பண்ணி, பேலன்ஸ் மிஷினோ அல்லது வேறு ஆப்ஜெக்ட், அதாவது வேயிங் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியோ நம்ம அதனுடைய எடையை கணக்கிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா டு கம்பேர் த வெயிட் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட், அதாவது ரெண்டு பொருள் இருக்குது, அந்த பொருளுடைய எடையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் எது லைட்டு எது ஹெவி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய எடையை மெஷர் பண்ணுறதுக்கு வெயிட் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம எடை போடுவோம் இல்லையா.
What is balanced scale? Balanced scale is used to find what is heavy, what is light. இந்த பேலன்ஸ் ஸ்கேல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எது ஹெவி எது லைட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. The side with heavy items goes down. The side with light item goes up. When both sides have equal weight, both sides are at the same level, then it is said that the weight of both the items are balanced. அதாவது கீழே பாருங்கள் தராசு இருக்குது இல்லையா, பேலன்ஸ் ஸ்கேல். அதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது? 2 பாக்ஸ். இந்த 2 பாக்ஸில் எது வந்து ஹெவியாக இருக்கோ, எது வந்து எடை அதிகமாக இருக்கோ அது கீழே போயிடுது. லைட் வெயிட் என்னவாகுது? மேலே வந்துடுது இல்லையா. இப்போ 2 பாக்ஸுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பொருளுடைய எடையும் ஈக்குவலாக இருக்குது. புரிஞ்சுதா? 2 வந்து எடையும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால அதனுடைய வெயிட் வந்து எப்படி பேலன்ஸ்டாக இருக்குது.